வணக்கங்க. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? கேரட்டு, மஞ்சள் தூள், ஃபுட் கலர் இந்த மாதிரி எதுவும் சேர்க்காம அதே சமயம் புரோட்டீன் அண்ட் ஃபைபர் ரிச்சான ஒரு தோசை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்களா? இந்த தோசை செய்யறதுக்கு ஒரு 3 மணி நேரத்துக்கு முன்னாடி 1 கப் பச்சரிசியும் 1 கப் புழுங்கலரிசியும் ஊற வச்சிடலாங்க. புழுங்கலரிசி வந்து நீங்கள் ரேஷன் அரிசி வேணாலும் எடுத்துக்கலாம், இல்லை இட்லி அரிசி வேணாலும் எடுத்துக்கலாம். மஞ்சள் பூசணி அல்லது பரங்கிக்காயில் தாங்க இன்றைக்கி நம்ம தோசை செய்ய போகிறோம். அதுக்காக பரங்கிக்காயை வந்து தோடெல்லாம் எடுத்துட்டு நல்லா இந்த மாதிரி துருகி எடுத்துக்கலாம். நம்ம ஊற வச்சுருக்கிற அரிசியை வந்து 2-3 டைம் வாஷ் பண்ணிவிட்டு கிரைண்டரில் சேர்த்துக்கோங்க. அது கூடவே நம்ம துருகி வச்சுருக்கிற பரங்கிக்காயும் சேர்த்துடலாம். நான் அது கூட வந்து ஒரு பெரிய வெங்காயம், 2 பச்சை மிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை, தேவையான அளவு உப்பு சேர்த்து ஓரளவுக்கு கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாங்க. 2 டேபிள் ஸ்பூன் வெள்ளை ரவையும் தேவையான அளவு தண்ணியும் சேர்த்து நல்லா தோசை மாவு பதத்துக்கு கலக்கிக்கலாங்க. வெள்ளை ரவை வந்து ஆப்ஷனல் தான், நீங்கள் சேர்த்துக்காமையே தோசை வறுத்தீங்கனாலும் வரும். கொஞ்சமாக நெய் எல்லா சைடும் அப்படியே வந்து லைட்டாக ஸ்ப்ரெட் பண்ணி கொடுத்து நல்லா வேக வச்சு திருப்பி எடுத்திங்கன்னா சூப்பரான கலர்ஃபுல்லான ப்ரோட்டீன் அண்ட் ஃபைபர் ரிச் தோசை ரெடி. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.